14 ஆண்டுகள் வனவாசம் முடிச்சு ராமர் அயோத்திக்கு திரும்பும் நேரம் வந்தது. ராவணனை வதம் செய்து சீதையை மீட்ட ராமர் சுக்ரீவன், அனுமன் மற்றும் வானரப்படைகளோட அயோத்திக்கு புறப்பட்டாரு. அவர் செல்லும் வழியில பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தை பார்த்தாரு. அவர் வனவாசம் போறதுக்கு முன்னாடி பரத்வாஜ முனிவரை பார்த்து ஆசி பெற்றது அவருக்கு ஞாபகம் வந்தது. இப்போ அயோத்திக்கு திரும்பும் போதும் அவர்கிட்ட ஆசி வாங்கிட்டு போகணும்ன்ற எண்ணம் ராமருக்கு வந்தது. சரின்னு எல்லாரும் சேர்ந்து பரத்வாஜ முனிவரோட ஆசிரமத்துக்கு போனாங்க. முனிவர் ராமரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அன்றிரவு அவங்க எல்லாரும் அவர் வீட்டுல விருந்து முடிச்சிட்டு தான் அயோத்திக்கு திரும்பணும்னு முனிவர் கேட்டுக்கிட்டாரு. ராமரும் அதுக்கு சம்மதிச்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ராமருக்கு பரதன் சொன்னது நினைவுக்கு வந்தது. அவர் வனவாசம் போன அன்னைக்கு பரதன் அவர் வனவாசம் முடிஞ்சு ஒரு நாள் தாமதமா வந்தா கூட தான் தீயில் விழுந்து உயிரை விட நேரும்னு சொல்லியிருந்தாரு. பரத்வாஜ முனிவர் வீட்டுல விருந்து சாப்பிடாமையும் போக முடியாது. ஆனா ஒரு நாள் தாமதமானாலும் பரதர் உயிருக்கு ஆபத்து. இப்போ என்ன பண்றது அப்படின்னு ராமர் யோசிச்சாரு. உடனே அவர் அனுமனை கூப்பிட்டு, அனுமா, நாம் இங்கிருக்கும் விஷயத்தை உடனே பரதனுக்கு தெரிவித்து விட்டு வா, இல்லை என்றால் பரதன் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் அப்படின்னு சொன்னாரு. அனுமனும் இதோ நான் உடனே புறப்படுறேன்னு சொல்லி அயோத்திக்கு கிளம்பிட்டாரு. அன்றிரவு விருந்திற்கான நேரம் வந்தது. வந்திருந்த அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது. பந்தி நடந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு அனுமன் அங்க வந்து சேர்ந்தாரு. வானரப்படைகள் முழுவதும் உட்கார்ந்துட்டு இருந்ததுனால அனுமனுக்கு உட்கார தனி இடமும் இல்லை, அவருக்கு போட வாழை இலையும் இல்லை. பரத்வாஜருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. சாப்பிட வந்தவர்கிட்ட எப்படி இடமில்லைன்னு சொல்றது அப்படின்னு வருத்தப்பட்டாரு. ராமர் அனுமனை பார்த்த உடனே, வா அனுமா, என் எதிரே வந்து உட்காரு, உனக்காகத்தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அனுமனுக்கு மெய் சிலிர்த்தது. தன் சுவாமியே தன் இலையை பகிர்ந்து கொள்ளுமாறு அழைக்கிறாரேன்னு அவர் ஆனந்தம் அடைஞ்சாரு. அனுமன் வந்து உட்கார்ந்ததும் ராமர் தன் இலையில் நீள வாக்குல ஒரு கோடு கிழிச்சாரு. அனுமன் பழங்கள் காய்கறிகள் தான் சாப்பிடுவாருன்னு ராமருக்கு தெரியும். அதனால கோட்டுக்கு அந்த பக்கம் பழங்கள் காய்கறிகளையும் கோட்டுக்கு இந்த பக்கம் சாப்பாடும் பரிமாற சொன்னாரு. பழங்கள் காய்கறிகளை அனுமனை சாப்பிட சொல்லிட்டு தான் சாப்பாடு சாப்பிட்டாரு. ராமர் தன் பக்தரின் பசியை ஆத்துறதுக்காக சாப்பாட்டை மட்டும் தான் சாப்பிட்டதுனால அவருக்கு சாப்பாட்டு ராமன் அப்படின்னு பேர் வந்தது. அதுவே நாளடைவுல மருவி அதிகமா சாப்பிடுறவங்கள சாப்பாட்டு ராமன்னு கூப்பிடுற வழக்கம் வந்துருச்சு. இதுல இன்னொரு அற்புதம் என்னன்னா, ராமர் காலத்துக்கு முன்னாடி வாழை இலை சரிசமமா தான் இருந்தது. ராமர் அனுமனுக்காக கிழிச்ச அந்த கோட்டுனாலதான் வாழை இலையில 2 பாகம் வந்தது அப்படின்றது. அதனாலதான் நாம் இன்னைக்கும் விருந்துகள்ல ராமர் சொன்னபடியே பழங்கள், காய்கறிகள், பச்சடி, கூட்டு இது எல்லாத்தையும் கோட்டுக்கு அந்த பக்கமாவும் சாப்பாட்டை கோட்டுக்கு இந்த பக்கமாவும் வைக்கிறோம். நாம் கடைபிடிக்கிற பண்பாடு, பழக்க வழக்கங்கள் அத்தனையும் இந்த மாதிரி புராண கதைகள்லேருந்து தழுவினதுதான்றத இந்த பதிவை வச்சே நாம தெரிஞ்சுக்கலாம்.